ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து தக்காளி கத்திரிக்காய் கடையல் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் ரெசிபியாக தக்காளி கத்திரிக்காய் கடையில் தான் செய்ய போகிறோம். தக்காளியும் உங்கள் கத்திரிக்காயெல்லாம் நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கிற மாதிரி ஒரு ஐட்டம். அதனால் அதை வச்சு நம்ம சிம்பிளாகவே ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். குக்கரில் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சைட் டிஷ்ஷு ரெசிபி நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 4 தக்காளி, 2 கத்திரிக்காய், 15 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு அரை ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள், ஒரு 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, ஒரு 4 பல் பூண்டு, இதெல்லாம் எடுத்துக்கணும். ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு நம்ம வந்து கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துக்கணும். கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 4 பல் பூண்டையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகாயையும் பச்சை மிளகாயையும் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து வதக்கிக்குவோம். அடுத்து நம்ம வச்சுருக்க கத்திரிக்காயையும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்குவோம். தக்காளியை வந்து நாங்கள் தோல் உரிக்கிறதுக்காக சுடு தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் தோலை வந்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை தான் சேர்த்துருக்கோம். அந்த மாதிரி சேர்த்தோன்னா உங்களுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூளியும் சேர்த்து அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். குக்கரை மூடி ஒரு 2 விசில் விடுவோம். இப்போ விசில் அடங்கிருச்சு. நம்ம பார்த்தோன்னா இது வந்து நல்லா குழைவாக வெந்திருக்கு. ஸோ இதை வெளியில் எடுத்து வச்சு நம்ம ஒரு மத்து வச்சோ இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்மேஷர் வச்சோ இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த கடையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுருவோம். இப்போது இதோட பதத்தை பார்த்து தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்தா அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை அடுப்பில் வச்சு மிதமான தீயில் நம்ம கொதிக்க விடுவோம். இது வந்து நல்லா கொதிக்க விட்டு நம்ம வந்து மல்லித்தழை போட்டுட்டு இறக்கிடலாம். சுவையான தக்காளி கத்திரிக்காய் கடையல் சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்டோன்னா அருமையாகவே இருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.